ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வானத்திலே 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை செலுத்தி இடிதாங்கியின் நெஞ்சத்திலே ஆச்சரியக்குறியை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் வானத்திலே செயற்கைக்கோளை விட்டால் பூமியிலே இடிதாங்கி இயற்கைக்கோள்களை விடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான். இதென்ன இயற்கைக்கோள்கள் என்று நாசா விஞ்ஞானிகளே ஆச்சரியத்தில் மூழ்கலாம். அதாவது கோள் என்றால் புரணி பேசுதல் என்று அர்த்தம். செயற்கைக்கோள்களும் அந்த பணியைத்தான் செய்கிறது என்பதை விஞ்ஞானிகளும் மறுக்க மாட்டார்கள் என்று நானும் நம்புகிறேன். நிலாவது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே என்று வானத்திலும் பூமியிலும் நடப்பதை துல்லியமாக ஆய்ந்து அதை நகலெடுத்து பூமியில் உள்ளவர்களிடம் கோல் மூட்டி கொடுக்கிறது செயற்கைக்கோள். அப்படி என்றால் செயற்கைக்கோள்கள் புரணி பேசிக் கொண்டிருக்கிறது என்ற இடிதாங்கியின் கருத்து மெய்ப்பிக்கப்படுகிறது. அதை போல நாட்டு நடப்புகளை மேடையிலே இடிதாங்கி முழங்கினால் அதற்கு போர் பரணி என்று பெயர். அதே சமயத்தில் அரசியல் உள்நடப்புகளை அடுத்தவர்களிடம் போட்டு கொடுத்தால் அதற்கு புரணி என்று அர்த்தம். அப்படி என்றால் உள்கட்சியில் நடப்பதை மற்றவர்களிடம் போய் கோல் மூட்டி விடுகிறானா என்று நீங்கள் எதிர்கேள்வி கேட்டு இடிதாங்கியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. புரணி என்பதற்கு ஆங்கிலத்தில் காசிப் என்று கூறுகிறார். அதாவது அடுத்தவன் காது பக்கமாக போய் காது மடல்களின் வழியாக வார்த்தைகள் கசிந்து விடாமல் இருக்க தடுப்பணை அமைத்து சொல்ல வேண்டியவை அனைத்தையும் காதில் போட்டு அடைத்துவிடும் சேவையைத்தான் காசிப் என்று சொல்லுகிறார். இப்படி இங்கே அங்கே என்று எங்கு என்ன நடந்தாலும் அதற்கு ENT ஸ்பெஷலிஸ்ட் போல கண் காது மூக்கு எல்லாம் வைத்து போட்டு கொடுக்கும் பண்பு இருந்தால்தான் எளிதாக அதிகாரத்தின் அருகே சென்று நாற்காலிக்கு துண்டு போட தயாராக இருக்கும். ஆக காய் நகர்த்துவது என்பதும் காதை நகர்த்துவது என்பதும் அரசியலை பொறுத்த மட்டில் இரட்டை மடிப்பு வேட்டியை போன்றது. ஆக அரசியல் என்பது பொது சேவையின் மீது கட்டப்பட்ட கோட்டை என்றாலும் கோட்டையை எழுப்புவதற்கு ராஜதந்திர வஜ்ரம் தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக விண்வெளி விஞ்ஞானிகள் விண்வெளியில் கோளை செலுத்தும் அதே சமயத்தில் மண்வெளியில் கோள் சொல்லும் பணியை இணையாக செய்து கொண்டிருப்பான் இந்த இடிதாகி. இரண்டிற்கும் இலக்குதான் முக்கியம். விட்ட கோள் சரியான இலக்கில் லேண்ட் ஆக வேண்டும். அப்படி லேண்ட் ஆவதில் பிரச்சனை ஏற்பட்டால் காரியம் கரிக்கொட்டை ஆகிவிடும் என்பதால் தான் விழிப்புடன் இருக்கிறான் இடிதாங்கி. அதே சமயத்தில் விண்வெளியில் உலாவும் கோள்கள் இடிதாங்கியின் வாக்கு வங்கியிலோ அல்லது வருமான வங்கியிலோ மோப்பம் பிடிக்காதவாறு வேறு பக்கம் அலைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குந்துகிறேன். நன்றி, வணக்கம்.